பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிந்த கையோடு ஒரு சில தகவல்களை எங்களுடைய மக்களுக்கும் தற்போது வென்றிருக்கிற உறுப்பினர்களுக்கும் சில தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது நான் உட்பட ஹரீஸ் உட்பட முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து விலகிய அத்தனை பேருடைய வாதங்களும் உண்மையென தற்போது அம்பாறை மாவட்டத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஷாவா வாழ்வா என்ற பிரச்சினை போல் அட்டாளச்சேனை மட்டும் ஒரு அளவு காப்பாற்றி கொடுத்திருக்கிறது. பொத்துவில் சென்று விட்டது ஹக்கீம் காங்கிரஸிலிருந்து. தற்போது பொத்துவில் சென்று விட்டது. அக்காரைப்பத்து மாநகர சபை சென்று விட்டது. அக்காரைப்பத்து பிரதேச சபை சென்று விட்டது. அதேபோல இறக்காமம் செல்லும் போல் இருக்கிறது. சம்மாந்துறை படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதேபோல நிந்தவூர் படுதோல்வி அடைந்திருக்கிறது. தற்போது நாங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியான அத்தனை உறுப்பினர்களும் சொன்ன விடயம் ஹக்கீம் காங்கிரஸுடைய தனி முடிவுகள், ஒரு கொம்பனி போல் நடத்துகிற முடிவுகள் அத்தனையும் தற்போது உள்ளூராட்சி சபையிலே நடந்த தேர்தலில் ஹக்கீம் காங்கிரஸில் இருந்து வெளியாகி சென்றவர்கள் ஹியாக்கான் உட்பட ஹரீஸ் உட்பட எல்லோரும் சொல்வது உண்மை என்பது மக்கள் நிரூபணமாகி கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை சபைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் அட்டாளச்சேனை முஸ்லீம் காங்கிரஸ் 6 சீட் எடுத்தாலும் எதிராக இருக்கிற உறுப்பினர்கள் 10 உறுப்பினர்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆகையினால் அதுவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினால் தற்போது அக்காரைப்பத்து மாநகர சபை பிரதேச சபை பொத்துவில் முஷர்ரப் ஆட்சி பிடித்திருக்கிறார். அதேபோல் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸுக்கும் அரசாங்க தரப்புக்கும் மற்ற எஸ்ஜேபி உட்பட யூஎன்பி உட்பட அத்தனை கட்சிகளுக்கும் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து நிறைய வாக்குகள் பிரிந்து அவர்கள் எதிர்வருகிற தேர்தல்களில் இன்னும் படுதோல்விகளை முஸ்லீம் காங்கிரஸ் அடையும் என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், அவர்களை நம்ப வேண்டாம், சமூகம் சார்ந்த விடயங்கள் எதுவும் செய்யவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செய்கிற கொம்பனியாகவும் ஒரு சில உறுப்பினர்களை செய்கிற கொம்பனியாகவும் நடத்துகிறார்கள். ஒரு சில உள்ளே கட்சிக்குள்ளே ஒரு சில கொம்பனி ஒரு எடுபிடிகளை வைத்துக்கொண்டு சாடை சொல்லி தருகிற எடுபிடிகளை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய உறுப்பினர்களை எல்லாம் ஓரங்கட்டி கொண்டு வந்தார்கள். அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாமல் 15 வருடங்கள் நாங்கள் அவர்களோடு சென்றிருந்தோம், நிறைய செலவு செய்தோம். ஆனால் அவர்கள் நடத்துவதெல்லாம் பொய், அத்தனையும் பொய் என்பதற்காக ஹக்கீம் காங்கிரஸ் தேவையில்லை என்ற அளவுக்கு மக்கள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் போயிருக்கிறது. ஆகையினால் எதிர்வருகிற காலத்திலே கல்முனை தேர்தலிலும் இதே வெளியேற்றம் ஹக்கீம் காங்கிரஸ் வெளியேற்றப்படும். என்ன கட்சியாக இருந்தாலும் எவரோடு சேர்ந்து இருந்தாலும் நானும் அந்த அணியோடு சேர்ந்து அவர்களோடு ஒத்துழைத்து என்ன செய்ய வேண்டுமோ இந்த வாக்காளர்களை திசை திருப்பி ஹக்கீம் காங்கிரஸை கல்முனையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் செய்வதற்கு இருக்கிறோம். ஹக்கீம் காங்கிரஸ் என்பது எங்களை பொறுத்த மட்டிலே அவர் இந்த ஊரை ஹக்கீம் காங்கிரஸை நடத்துகிற தலைவர் என்பவர் எங்களுடைய மாகாணத்தையோ எங்களுடைய பிரதேசத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர் அல்ல. என்றால் அவருக்கு இது என்ன நடப்பது என்பது இங்குள்ள விடயங்கள் அவருக்கு சரியாக தெரியாது. ஒரு எடுபடிகள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவர் கட்சி இந்த கொம்பனியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கண்டிக்கு போய்விட்டு நடத்தட்டும், இங்கே விட்டுவிட்டு பிரதேசவாதம் என்றல்ல. ஆனால் இலங்கையிலே அவர்
இவ்வளவு நாளும் 2002ஆம் ஆண்டிலிருந்து தலைவராக ஏற்ற நாளிலிருந்து சமூகம் சார்ந்த விடயங்கள், அவர் செய்த விடயங்கள் என்னவென்று நீங்கள் வெளிப்படையாக அவரிடமே கேட்க முடியும். அடுத்தது மக்கள் பிரச்சனை என்ன செய்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றம் கலைகிற போது கிட்டத்தட்ட 1200 வாட்டர் சப்ளையில் உள்ள வேலையும் கூட மக்களுக்கு கொடுக்காமல் வைத்து சென்றவர். UDA-இலே அவருக்கு அமைச்சிருந்தது. எத்தனையோ வீடமைப்பு திட்டங்கள், எத்தனையோ முடிந்த வீடுகள் இருந்தது. ஒரு மக்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாரா என்பதை நீங்கள் அவரிடம் கேளுங்கள், தெளிவுபடுத்துங்கள். தேர்தல் வந்தால் அவருடைய வாகனம் இங்கே சுற்றி தெரியும் 4-5 எடுபடிகளோடு. தேர்தல் முடிந்தவுடன் அவர் கொழும்பு சென்று விடுவார். இது மக்களுடைய தேவைப்பாடுகள். எந்த ஒரு தேவைப்பாடும் முஸ்லீம் காங்கிரஸால் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அந்த நிறைவேற்றப்படவில்லை என்ற எண்ணத்தை மிகவும் நல்லவர்கள், நல்ல ஏழைகள் இருக்கிற இந்த சம்மாந்துறை மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் அக்கரைப்பத்து மக்கள் முடிந்து விட்டது. அத்தாவுல்லாவை இல்லாமல் ஆக்கலாம் நினைத்தார்கள். அத்தாவுல்லா 2 சபையும் முடித்திருக்கிறார். அதேபோல் முஷர்ரஃபை முடித்திருக்கலாம் என்று பார்த்தார்கள். முஷர்ரஃபுக்கு அத்தனை சபையும் கொடுத்திருக்கிறார். அதேபோல் இங்கே நாங்கள் வெளியாக இருக்கிறவர்கள், ஹாரிஸ் உட்பட நான் உட்பட வாக்கு இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு வாக்குள்ளவர்களை வெளியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சிலர் ஓடி தெரிகிறார்கள். ஆனால் பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தலைவராகலாம், இவருக்கு இயலாது என்ற எண்ணத்தோடு பாராளுமன்றத்தில் டான்ஸ் அடித்து கொண்டு பேசிக்கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முஸ்லிம் காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் சொல்வதை விட வேறொரு காரணம் சொல்லப்படும். அதாவது நீங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்து கொண்டு கட்சியினுடைய அடிவேர்களாக இருந்த ஹசன் அலி, பஷீர் ஷெரீப், அதாவுல்லா, ஹிஸ்புல்லா போன்றவர்களை நீங்கள் ஹக்கீமோடு சேர்ந்து துரத்தியதன் ஒரு இறுதிக்கட்ட முடிவுதான் முஸ்லீம் அவர்கள் வீழ்ச்சியை ஒவ்வொரு மீதும் பழி சுமத்தப்படும். உங்களை போன்றவர்கள் இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே மற்றவர்கள் சென்றபோது நான் அந்த கட்சியில் இருக்கவில்லை. 2011ஆம் ஆண்டு அவர்களோடு சேர்ந்தபோது ஹசன் அலியுடைய விடயம் நடந்தது. ஹசன் அலி மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்னோடு மிகவும் நெருக்கம் என்ற அடிப்படையில் அவரை நாங்கள் கூறினோம், அவரிடம் எக்காரணம் கொண்டும் வெளியாக வேண்டாம். அந்த உயர்விடத்திலே, கட்டாய உயர்விடத்திலே இவருக்கு சேர்மன் பதவியை எடுக்க கூறினார்கள். செக்ரட்டரி தர முடியாது என்று நான் அவரிடம் சொன்னேன். தற்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், கட்சியை விட்டு வெளியாக வேண்டாம் என்று கடுமையாக நாங்கள் அவரோடு பேசினோம். ஆனால் அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் அவசரப்பட்டு விட்டார். அவர் பஷீர் ஷெரீப்போடு சேர்ந்து வேறு முறையில் போகலாம் என்று பார்த்தார். அவருடைய விடயமும் சைவராகி போயிட்டு இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர், நான் மதிக்கின்ற ஒரு மனிதர். அவருக்கு கட்சி தகுந்த இடத்தை கொடுக்கவில்லை. அவரை பாவித்து கொண்டு இருந்தார்களே ஒழிய அந்த யாப்பை மாற்றி அவருடைய செயலாளர் பதவியை செயலிழக்க செய்து ஒரு ஒரு கிளாக்கை அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி செய்தார்கள். இம்முறை பலத்த தோல்வியை சந்தித்திருக்கின்றது. இலங்கையில் பல பிரதேசங்களுக்கும் சென்று அக்கட்சியுடைய பிரதி தலைவர் ஹிஸ்புல்லா பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். தன்னுடைய காத்தாங்குடி உட்பட மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான வெற்றியை பெற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இவைகள் அனைத்தையும் வைத்து ரவுஃப் ஹக்கீம் அவருடைய தலைமைத்துவம் தோல்வியடைந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லா தலைமைத்துவத்தை ஏற்பதற்கு தற்போது தகுதி பெற்றுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் பரவலான பேச்சாக இருக்கின்றது. அக்கட்சியுடைய கடந்த காலங்களில் உயர்ப்பிடத்தில் இருந்தவர்கள் அடிப்படையில் இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அவருடைய நீங்கள் சொல்லுகிற பேருடையவர் எக்காரணம் கொண்டும் தலைவர் என்ற அடிப்படையில் அவரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. என்ன காரணம் என்றால், ஒரு உயர்விடத்தில் அவர் இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு புதியவர். ஒரு உயர்விடத்தில் தற்செயலாக ஹரிசுடைய தூங்குகிற போட்டோவை நான் போட்டதுக்காக அவர் அந்த இடத்திலே நடந்து கொண்ட முறையை பார்த்தால் அவர் தலைவராகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்னை பொறுத்த மட்டிலே. ஏனென்றால் ரவுஃப் ஹக்கீமில் எவர் வந்தாலும் அந்த கட்சியில் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை மக்கள் வெறுக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய செயலால் வெறுத்து விட்டது. அவர் தற்போது வந்திருக்கிறார், எம்பி அடிக்கிற கொம்பனியில் சேர்ந்திருக்கிறார். அவர் எம்பி ஆக வேண்டும். அதுதான் அவருடைய உண்மையான நிலைமை. அவர் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலே இரக்கமாக மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் வளர்த்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தவர் அல்ல. அப்படியாப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள்.
ஹரிஸை போன்றவர்கள், அத்தாவுல்லாவை போன்றவர்கள், அவர்கள் மாமனிதர் அஷ்ரஃபுடைய கட்சி வளர வேண்டும், முஸ்லீம் காங்கிரஸ் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியல் செய்கிறவர்கள். ஆனால் அவர்கள் இப்படியாப்பட்டவர்கள் உள்ளே இருந்தால் எங்களுடைய கொம்பனி இயங்காது, அவர்களுடைய இலாபங்கள் அடைய முடியாது, அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் சென்று கொண்டிருப்பதை தடுப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் திட்டமிட்டு வெளியாக்கினார்கள். கடந்த கால உள்ளூராட்சி தேர்தலில் இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஹக்கிங் காங்கிரஸ் சொல்கிற முஸ்லீம் காங்கிரஸ் தோற்றத்துக்கு காரணம் இந்த ராக்கிலி அடித்ததும் அடுத்தது எழுதி கொடுத்து பேசின ஒரு சந்தர்ப்பமும் ஒரு விமர்சனமாக வந்திருக்குது. அது சம்பந்தம் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு 5 வருட காலமாக அந்த ஹக்கிங் காங்கிரஸுடைய தலைவருடைய பேச்சு மக்கள் அவதானிப்பதே இல்லை. ஏனென்றால் இவரை வெறுத்து, இவருடைய பேச்சையும் வெறுத்து, மேடைகளில் அவர் ஏறினால் அவருக்கு என்ன பேசுவது என்பது ஆலோசனை கேட்பதும் கிடையாது. அவர் நினைத்த மாதிரி டான்ஸ் ஆடுவதும், மக்களை பற்றி சாய்ந்தமருதில் சென்று கல்முனையை பற்றி பேசுவதும், ஏறாவூரிலே போய் சாய்ந்தமருதை பற்றி பேசுவதும், அக்கரைப்பத்திலே போய் சம்மாந்துறை பற்றி பேசுவதும், சம்மாந்துறையிலே போய் நௌஷாட்டை பற்றி பேசுவதும் இதே வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆகையினால் மக்கள் தகுந்த பதிலடியை அவருக்கு இந்த காங்கிரஸை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கடும் ஆக்ரோஷத்தோடு மக்கள் அவர்களை வெளியாக்க வேண்டும் என்று வெளியாக்கியிருக்கிறார்கள். ஆகையினால் இனி அவர்களுக்கு எழுப்பம் என்பது கிடையாது என்பது இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள வேண்டும். கட்சியுடைய யாப்பின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் செயலாளராக பதவி வைக்க முடியாது என்கிற நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரிப் அவர்கள் செயலாளராக இருந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். கட்சியுடைய முன்னாள் மேற்படு உறுப்பினராக இருந்தவர், கட்சியுடைய பிரதி பொருளாளராக இருந்தவர் அடிப்படையில் இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, கட்சியிலே இப்படித்தான், கட்சியுடைய யாப்பில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் அரசியல் அதிகாரம் ஒன்று கிடைத்தால் செயலாளராக இருக்க முடியாது, அவர் ராஜினாமா செய்துவிட்டு வர வேண்டும் இருக்கிறது. ஆனால் அதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கட்சியிலே இருக்கிற ஒரு உறுப்பினர் அதை எதிர்த்தால் மட்டும்தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஒழிய இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கே யாரும் பேசுவதில்லை. அப்பா உயர்விடத்திலே என்னை போன்றவர்கள் 1-2 பேர் பேசுவார்கள். 1-2 பேர் உங்களுக்கு வெட்கம் இல்லாமல் நான் கூறுகிறேன், இங்கே இருந்தார்களே பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் உட்பட, ஃபைசால் காசிம் உட்பட, அவர்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணுவது ஒரு எடுபடிக்கு சொல்லி அந்த ஹக்கீம் காங்கிரஸுடைய தலைவருக்கு பேசுவார்கள். நாங்களெல்லாம் டிரெக்டாக பேசுவோம். இவர்களை போன கூட தூக்க மாட்டார். ஏனென்றால் இந்த எம்பிமாருக்கு அவர்களுடைய தரத்தை எந்த இடத்தில் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது அவங்களுக்கே தெரியாது. யாரோ ஒரு இடத்தில் ஒரு முனிசிபலில் வேலை செய்கிறவன்கிட்ட சொல்லி, நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி, 22 வருஷம் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள், இவரிடம் சொல்லி தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டுமா? இதுதான் இவர்களுடைய பிழை. கடைசியாக புனானைக்கு ஹரிஸ் அவர்கள் சென்றார்கள். நேரடியாக ஹக்கீம் கோல் பண்ணவில்லை. அவரை இன்னும் சொல்லுகிறவர் அழைத்த போது அவர் சென்றார். அந்த அன்று இரவு அவருடைய கல்முனையில் நடந்த மேடையில் அவர் பேசவில்லை, உண்மையை சொல்லவில்லை. நான் அவரை கூறினேன், 10:30 மணிக்கு வாங்கள், கேஸ் சிலிண்டரில் கேட்பதற்கு சைன் பண்ணுவோம், நீங்கள் பயப்படாதீங்கள் என்று. அவர் வரவில்லை. இப்போது சொல்லுகிறார், ஏஆக்கான் சொல்ல மாதிரி கேட்டிருந்தால் நம்ம எம்பியாக இருக்கலாம் என்று. ஏனென்றால் இந்த பிழையான முடிவுகள் சரியான டைமில் பிழையான முடிவுகள் எடுக்கிற, சரியான டைமில் சரியான முடிவு எடுக்கிறல்ல. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவரிடம், அது அவருடைய பிழை இருக்கிறது. இல்லை என்றால் அவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியவர். ஏனென்றால் ஒரு சில கட்சியிலே இருக்கிற கல்முனையை பிறப்பிடமாக கொண்டவர்களுக்கு வாயிறுக்கி வாக்கு இல்லை. கல்முனையிலிருந்து கட்சியை விட்டு விளையவருக்கு வாக்கிற்கு வாயில்லை. இதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிழையான விடயங்கள். எங்களுக்கு வாக்கு இருக்கிறது, வாய் முடியாது. இங்கே எங்களோட வட்டாரங்களில் சாய்ந்தமல் இருக்கிறார்கள், ஒரு 10 வாக்கும் இல்லை, ஆனால் வாய் மட்டும்தான் இருக்கு, வேறு எதுவும் இல்லை. நாங்கள் தான் கச்சை கொண்டு அந்த அஷ்ரஃபை தூக்கிட்டு வந்த இதே கதை தான். மாமனிதர் அஷ்ரஃப் அவர்களை நான் நினைக்கவில்லை இவர்கள் கண்டிருப்பார்கள் என்று. மாமனிதர் அஷ்ரஃப் அவர்கள் எங்களுடைய மச்சான் இஸ்மாயில், ஆர்கிடெக்ட் இஸ்மாயிலுடைய கட்டடத்திலே அந்த முதலாக ஆரம்பிக்கிற போது நாங்கள் அவர்களுக்கு காட்டெல்லாம் பகிர்ந்து கொண்டு கொடுத்திருக்கிறோம். இவர்கள் எப்போ வந்தார்கள், எங்கே வந்தார்கள், என்ன வந்தார்கள் தெரியாது. இவர்கள் என்னென்றால் அந்த கொம்பனியால் லாபம் அடைந்தவர்கள் எல்லோரும், இங்கே இருக்கிறவர்கள் கொம்பனியால். நாங்கள் இந்த கொம்பனியை முன்னேற்றி செல்வதற்கு செலவழித்தவர்கள். அதே போல் என்னுடைய
தாய்மாமன் மையோன் முஸ்தபா உங்களுக்கு தெரியும். தாருசலாம் முதலாக கட்டுகிற போது அவர் தான் முதலாவது பங்கு போட்டு ஆரம்பித்தார். அவரை இவருக்கு வளர்க்க தெரியாது. உங்களுக்கு தெரியாது, நான் இருந்த 14 வருஷமும் அந்த உள்ளே இருக்கிறான் இங்கே சாய்ந்தமர் 2-3 பேர் தான் இருக்கிறான். 10-12 போட்டு இருக்கும் அவனுக்கு. அவனால எண்ணம் என்னென்னா இவனும் மயோனை போல, இவனும் மயோண்ட ஆக்கள், மயோண்ட குடும்பம், இதுதான் இவனால பிரச்சனை. இவனால பிரச்சனையாக தான் நல்ல ஆக்கள் வரப்படாது, படித்தவன் வரப்படா, வசதிக்காரன் வரப்படா. அவனால போல் கொஞ்சம் நின்றுக்கிட்டு ஓ சார், நோ சார், எஸ் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் தான் அவங்களுக்கு தேவை. அதே போல் ஒரு சில தற்போது எம்பி அடிக்கும் கொம்பனியில் இந்த கட்சிங் காங்கிரஸ் வந்தீங்க எஸ் சார், நோ சார், எஸ் சார், நோ சார், இந்த விளக்கங்களை கூறுவதற்காக ஒரு சில எம்பிமார்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதுதான் ஒழிய சமூகம் சார்ந்த விடயம், இந்த காணி விடுவிப்புகள், வீடு விடுவிப்புகள், இந்த தெரியும் சவுதி அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடுகள், இது சம்பந்தமான விடயம் என்ன செய்திருக்கிறார்கள்? எதுவுமே கிடையாது. சமூகம் சார்ந்த விடயங்கள் எதுவுமே செய்யவில்லை. கல்முனையிலே ஒரு விடயம், இந்த குறைஞ்சது ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாங்களா? கல்முனை அத்தாவுள்ள அமைச்சராக இருக்கிற போது இவர்களை கூப்பிட்டு வாங்கல் செய்து தருகிறோம் என்றார்கள். வேறு விடவில்லை. என்னென்ன போட்டி, ஹக்கீம் காங்கிரஸ் தலைவர் இவரை ஹரிஸ் செய்தால் அவர் மடங்கிடுவாண்டு அவரை விடுறதில்லை, இவர் அவரை விடுறதில்ல. இப்படியே போட்டி போட்டு எங்களது பிரதேசம் இல்லாமானது, பிரதேசத்தில் உள்ள அபிவிருத்திகள் நிறுத்தப்பட்டது. எங்களோட மாநகர சபை சாய்ந்தமர்ந்து பாருங்கள், கல்முனை தேர்தல்கள் ஒத்தி வைக்கப்பட்ட காரணம் என்ன? சாய்ந்தமருக்கு எல்லோரும் சேர்ந்து சதிகள். அதனால் ஒரு தோடம்பலம் அணி உருவாக்கப்பட்டது. அவர்களும் அது போய் அதுவும் சரியான முடிவு சரியான வரவில்லை. ஆனால் எங்களுடைய ஊருக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். பிரதேச சபை தற்போது நடக்கிற வழக்கிலும் கூட நான் கேள்விப்பட்டேன், இந்த முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு சட்டத்தரணி அவர்களும் அப்பியராய் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாராம் என்று நான் நேற்று அதையும் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் எங்களுடைய சபை சாய்ந்தமரத்துக்கு சபை கொடுப்பதற்குரிய தடுக்கணும், கொடுக்க விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த இருக்கிறாள். இந்த கட்சி சாய்ந்தமருக்கு துரோகம் செய்திருக்கிறது. கல்முனை மக்கள் அல்ல, இந்த கட்சி துரோகம் செய்திருக்கிறது ஒரு சிலருடைய தனிப்பட்ட முடிவுகளுக்கு. ஆனால் எல்லா பிக்சரையும் ஹரிஷுடைய முகத்தை காட்டுற, ஆனால் உள்ளுக்கு இருந்து தடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கிற கல்முனை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். ஹரிஷ் மட்டுமல்ல, தற்போது தேசிய பட்டியல் பாராளுமன்ற இருக்கிறார், அவர் எல்லாரும் தடுத்தார்கள். ஏதாவது கொடுக்க போனால் சொல்கிற நாளாக பிரிப்போம், ஏன்னா நடக்க மாட்டா. அதுதான் உண்மையான பிரச்சனை. சாய்ந்தமர்ந்து பாருங்கள், தேர்தல் வந்து நடக்க வேண்டும், பிரதேச சபை கொடுக்க வேண்டும். கல்முனையிலே வழக்கு கொண்டு இருக்கிற அந்த வழக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கல்முனையும் ஒரு தேர்தல் வந்து 2 சபையாக வந்தாலும் கல்முனையிலிருந்து முஸ்லீம் காங்கிரஸ் ஓரங்கட்டுவதற்குரிய அத்தனை வேலைகளும் நாங்களும் செய்வோம். தேர்தல் மேடைகள் உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மேடையாக காணப்பட்டது. இப்போ கடந்த கால உள்ளூராட்சி தேர்தலில் இந்த சமாதுர பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் சஜித்தை மட்டம் தட்டுற ஒரு கூட்டமாகவும், இன்னொரு இடத்தில் தேசிய பட்டியல் தருவதாக சொல்லப்படுகிற ஒரு கூட்டமாகவும், இன்னும் ஒரு பிரச்சார கூட்டத்தில் தற்போது தேசிய மக்கள் சக்தி சார்பாக இருக்கின்ற கல்முனை தொகுதி எம்பி ஆதம்பாவா அவர்களை மட்டம் தட்டுகின்ற ஒரு செயற்பாடையும் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் மேற்கொண்டிருந்தார். இந்த போக்கு அதை எவ்வாறு பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டிலே முஸ்லீம் காங்கிரஸ் மேடையை மக்கள் நம்புவதில்லை. தற்போது அவர்கள் பேசுவதை என்ன என்றும் கேட்பதில்லை. ஆதம்பாவாவை திட்டமிட்டு தாக்குவது என்னவென்றால் சாய்ந்தமருதுக்கு அடிக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆதம்பாவா தோற்கடிக்கப்பட்டு, அதுவும் ஒரு சதியால் தோற்கடிக்கப்பட்டு, ஆதம்பாவாவுக்கு அந்த கட்சி அவரை கௌரவித்து, ஊரை கௌரவித்து, மாவட்டத்தை கௌரவித்து ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். அவரை வைத்து எங்களால் வேண்ட விடயங்களை செய்வதற்குரிய வேலையை எத்தனிப்பதா, அவரை மட்டம் தட்டுவதா? அவர் கூறிய வார்த்தைகள், அவர் ஒரு சட்டத்தரணி என்று கூறுகிறார்கள், அவர் பேசுகிற வார்த்தைகள், மேடைகளில் பேசுகிற வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நான் கண்டிக்கிறேன், அவருடைய வார்த்தை. அதே போல் சஜித்துடைய கட்சி செத்து போய்விட்டது என்று சொன்னார், அதையும் நான் கண்டிக்கிறேன். என்றால் அந்த ஆண்டு நான் அவரை சந்தித்திருந்தேன். அந்த சஜித்துடைய கட்சியிலே மேலிடத்துக்கு போய் சந்தித்து அத்தனை விடயங்களை பேசினேன். இது சம்பந்தமாக பேச வேண்டாம் என்று, இதெல்லாம் நடிப்பு என்று சொன்னார்கள். இது உண்மையான விடயம் அல்ல, அவர் மேடைக்கு பேச்சு என்று கூறினார்கள். அவர்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியை ஏசிக்கொண்டு இங்கு வாக்கு சேகரிக்கிறது பார்க்கிறார்கள். அவர்களுடைய மேடை எக்காரணம் கொண்டும் இனி மக்கள் கேட்பதற்கு தயாரில்லை. என்னவென்றால் தெளிவாக சொல்லணும், இதை நீங்கள் டிவியில் போடணும். என்னென்றா, தற்போது என்பிபி கட்சி இருக்கிறது. என்பிபி கட்சி நாம் விரும்பியோ விரும்பாமலோ 5 வருடத்துக்கு ஆட்சி செய்ய போகிறது.
தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்ய போகிறது. நிறைய இடங்களில் அவர்களுக்கு சும்மாவே வந்து அவர்கள் எந்த ஒரு காசும் செலவு செய்யாமல் நிறைய உறுப்பினர் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியை குழப்புவதில், அந்த ஆட்சியை குழப்பினால் அது எமது சமூகத்துக்கும் எமது நாட்டுக்கும் ஒரு நல்ல விடயம் அல்ல. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆன உதவிகளை செய்ய வேண்டும். இந்த ஹக்கீம் காங்கிரஸுக்கு உதவி செய்வதை விட என்பிபிக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, அன்றகுமார ஜனாதிபதியாக இருக்கிற அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல அக்கரைப்பத்து மண்ணை ஒரு கொழும்பு போல சிட்டியாக்கி வைத்திருக்கிற அதாவுல்லாவை பலப்படுத்த வேண்டும். அதே போல பொத்துவிலே முஷர்ரப் அவர்களை பலப்படுத்த வேண்டும். அதே போல் அவருடைய ஊருக்காக அவர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் அந்த அரசாங்கத்தை எல்லா இடங்களிலும் தோற்கடித்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டிருந்து எதுவுமே நடக்கப் போவதில்லை. இன்னும் 5 வருடத்துக்கு அரசாங்கம் இருக்க போகிறது. அபிவிருத்திகள் இனித்தான் நடக்கும் என்று விமல் ரட்நாயக் அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களை 6 மாதத்திலிருந்து 2 மாதத்திலிருந்து எதிர்த்துக்கொண்டு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை வென்றிருக்கிற பிரதேசங்களில், உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிற பிரதேசங்களில் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று வென்றிருக்கிற உறுப்பினர்கள் கட்சியை விட்டாவது சென்று அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்க அந்த இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் என்பிபியை பற்றி சொன்னீங்க. என்பிபி அந்த தேர்தலில் 61% வாக்குகள் இருக்குது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் 43% தேர்தலில் தான் வாக்குகள் தான் இருக்குது. சுமார் 27 லட்சம் வாக்குகள் குறைஞ்சதாக சொல்லுங்கள். அதே நேரம் டெலிஃபோன் சின்னம் எஸ்டிஏபி எடுத்துக்கொண்டால் பாராளுமன்ற தேர்தலில் 17.66% வாக்குகள் இருக்குது. இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 21.69 இருக்குது. அதே போல் முற்று கட்சி ஓட்டு எடுத்துக்கொண்டால் பாராளுமன்ற தேர்தலில் 3% வாக்குகள் எடுத்தது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 9% வாக்குகள். என்பிபிக்கு வீழ்ச்சி பேனை கட்சிகளுக்கு ஒரு அதிகாரிக்கு ஏற்பட்டிருக்கிறத பற்றி என்ன? இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே என்பிபி கட்சி 48 லட்சம் வாக்கு எடுத்திருக்கிறது. எஸ்டிஏபி 22 லட்சம், நாமல் ராஜபக்ச 10 லட்சத்துக்கிட்ட எடுத்துக்கிறார். அவர்களுக்கு வாக்கு வங்கி நாமலுக்கு கொஞ்சம் கூடியிருக்கிறது, எஸ்டிஏபிக்கும் கூடியிருக்கிறது. ஆனால் எஸ்டிஏபியுடைய ஜனாதிபதி தேர்தலில் வந்த வாக்கையும் அதையும் பார்த்தால் எஸ்டிஏபி கடும் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் மக்களுடைய வாக்களிப்பு விதத்தை பார்க்குற போது என்னை பொறுத்த மட்டும் என்பிபி தோல்வி அல்ல. வாக்களிக்கிற வீதத்தை வச்சு தான் வீதம் சொல்லுவாங்க. இல்லை, அது ஓகே. வாக்களிப்பு வீதம் மக்கள் வந்து இவர்களுக்கு போய் வாக்களிக்க கூடாது என்ற அடிப்படையில் மக்கள் போகவில்லை. எல்லார் மேலும் இருக்கு அதிருப்தி. என்ன காரணம்டா, என்பிபி என்ன செய்ய போகிறது என்று மக்களுக்கு இன்னும் விளங்கவில்லை என்றால் இன்னும் இவர்கள் செய்ய தொடங்கவில்லை. 48 லட்சத்துக்கும் 22 லட்சத்துக்கும் நாமலுக்கு 10 லட்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அடுத்த பிரச்சனை என்னவென்றால், இந்த வாக்கு குறைகிற என்பிபிக்கு குறைந்த வீதம் என்னவென்றால் இது வந்து பர்சனல் ஓட். இப்போ இந்த வட்டாரத்திலே என்னை எடுத்தால், இந்த வட்டாரத்தில் வாக்கு அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்பது நீங்கள் ரோட்டில் இருக்கிற ஒருவரை கேட்டால் சொல்லுவார்கள். அது பர்சனல் ஓட்டினால் குறைவது. ஆனால் நான் நினைக்கவில்லை 279 சபைகளை வென்றிருக்கிற என்பிபி தோல்வி அடைந்திருக்கிறது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் 3-2 பாராளுமன்றத்தோடு இருக்கிறது. என்ன வேணுமென்றாலும் அவர்கள் செய்ய முடியும். அதிகாரங்கள் வைத்துக்கொண்டு, கவர்னர் மூலமாக வைத்துக்கொண்டு செய்வதற்குரிய அத்தனை வேலைகளும் அவர்கள் செய்துக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால் அதிகார பிரச்சனையை உண்டாக்குவதை விட என்பிபிக்கு அதிகாரங்களை கொடுத்து எமது சமூகத்துக்காகவும் எங்களுடைய பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைவதற்குரிய வேலையும் நாம் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் இன்னும் சில மாதங்களில் கல்முனை மாநகர சபை தேர்தல் அல்லது கல்முனை மாநகர சபை சாய்ந்தமர் நகர சபைக்கான தேர்தல் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சபையோ அல்லது 2 சபைக்கான தேர்தல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் இவ்வாறான நிலைப்பாடை எதிர்வருகின்ற அந்த தேர்தலில் எதிர்கொள்ளப் போகிறது. என்னை பொறுத்த மட்டிலே இந்த ஊடக மகாநாடு பேச்சிலும் இதுதான் முக்கியமான ஒரு கதை. என் மூலமாக அமைந்திருக்கிற கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி
சமக்கி ஜன காங்கிரஸ் என்று அந்த கட்சி 2 சபைகள் வந்தால் இந்த 2 சபையிலே நாங்கள் தலக்கரத்தை பிடித்து கொண்டு இருக்க முடியாது. ஹக்கீம் காங்கிரஸை தோற்கடிப்பதற்கு ஆரோடெல்லாம் கூட்டு சேரணுமோ கூட்டு சேர்ந்து தோற்கடிக்கிறதுக்குரிய வேலையை ஹரிஷோடு அல்ல, ரிஷாட்டோடு அல்ல, என்பிபியோடு அல்ல, எவரோடு சேர்ந்தாவது இந்த ஹக்கீம் காங்கிரஸை இந்த கல்முனையில் சாய்ந்தமருது துரோகம் செய்த துரோக கூட்டத்தை சாய்ந்தமருதிலும் கல்முனையிலும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கல்முனை தொகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். கல்முனை மாமனிதர் அஷ்ரபுடைய மண்ணிலே ஓரங்கட்டப்பட்டு விட்டால் அவர்கள் கட்சி இல்லை என்றுதான் எண்ணம். நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸை தோற்கடிக்கணும் என்று சொன்னாங்க, ஹக்கீம் காங்கிரஸை தோற்கடிக்கணும், யாரோடையும் கூட்டு செய்யறதுக்கு நாங்கள் தயார் பழி வாங்குகின்ற ஒரு விஷயம் தனிப்பட்ட போது. என்னை பொறுத்த மட்டிலே மாமனிதர் முஸ்லீம் காங்கிரஸுடைய கட்சி என்பது நாங்கள் பரம்பரையாக முஸ்லீம் காங்கிரஸுக்கு எதிரிகள், நாங்கள் உய்யோம்பிக்காரர்கள். அஷ்ரபுடைய பேச்சை நாங்கள் ஒளிந்து கொண்டு பார்ப்பது எங்களுக்கு வழக்கம். அந்த அளவுக்கு அந்த கட்சி வளர்ச்சியை பெற்றது. தற்போது அந்த கட்சி இல்லை. அஷ்ரபுடைய எண்ணம், அஷ்ரபுடைய மனவருத்தம், அஷ்ரபுடைய இரக்கமுள்ளவர் ஆரையும் ஹக்கீம் காங்கிரஸ் வைப்பதில்லை. ஆகையினால் ஹக்கீம் காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் இருப்பார்கள். அஷ்ரபுடைய ஒரு அபிமானியாக இருந்தால் அந்த கட்சியில் இருக்க மாட்டார். தற்போது ஹக்கீம் காங்கிரஸ் அவரோட விரும்பினால் மட்டும் அந்த கட்சியில் இருக்க முடியும். முஸ்லீம் காங்கிரஸ் என்பது அஷ்ரப் வளர்த்த மாமனிதர் அஷ்ரப் வளர்த்த கட்சி. அந்த கட்சியுடைய அஷ்ரப் வளர்த்த அவருடைய விரும்பிய உறுப்பினர்கள் யாரும் அந்த கட்சியில் இல்லை. ஆகையினால் நாங்கள் செல்லமாக அவர் அழைப்பது ஹக்கீம் காங்கிரஸ். அஷ்ரபோட மரணத்துக்கு பின் இவர் தலைமையை பாரமெடுத்த பிறகு ஆண்டு காலமாக ஒவ்வொரு அஷ்ரபுடைய அபிமானிகளை விரட்டி இப்போ உச்சக்கட்டத்துக்கு வந்து இந்த தேர்தலோடு அங்கே நான் நினைக்கவில்லை அஷ்ரபுடைய முக்கியமான உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறார்கள் இல்லை என்று. யாருமே இல்லை. அவருக்கு அஷ்ரபே தெரியாது உள்ள இருக்கிறவர்களுக்கு. அதனால தான் நாங்கள் தற்போது இது ஒரு கொம்பனியாக நடத்துகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆமாம், சர்வாதிகாரத்தோடு செய்கிறார். அவருடைய அந்த தகவல் பரிமாற்றம் எடுபடிகளை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை நடத்தலாம் என்று பார்க்கிறார். அஷ்ரபுடைய தரம், அஷ்ரப் எப்படி அந்த கட்சி வளர்த்தார், எப்படி அந்த கட்சியை நடத்தினார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆட்சியை கவுட்டார், ஆட்சியை கொண்டு வந்தார். அவர் எழுந்து நின்றால் ஒரு மக்களுக்கு ஒரு பார்வை இருந்தது. இப்போ இவர் மேடையில் பேசுகிறார் என்றால் இவர பேச்சத்து நின்று போகிறான்கள். அந்த அளவுக்கு அடிபட்டு விட்டது. ஆனால் அவரை சாணக்கிய தலைவர் என்றும் சத்திய தலைவர் என்றும் பல்வேறு தரப்பினர் சொல்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் இல்லை, இது சாணக்கியம் எல்லாம் சத்திய தலைவர் எல்லாம் அந்த சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்பலம் பகிரப்பட்டவர்கள். ஓகே, ஹக்கீம் காங்கிரஸ் சாணக்கிய தலைவர் எல்லாம் முடிந்த கதைகள். தற்போது அவருடைய பேச்சை கேட்பதற்கே மக்கள் விரும்புவதில்லை. ஒரு சிலர் அவர்களுடைய பதவிகளுக்காக அவர்கள் அனுபவிப்பதற்காக அவரை தலைவர் என்று கூறுகிறார்கள் ஒழிய அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் உள்ளே இருந்தவர்கள் 14 வருடம், எங்களுக்கு தெரியும். அவருக்கு உள்ள கூட சிரேஷ்ட உறுப்பினர்கள் மரியாதை செய்வதில்லை. அதை தான் அந்த கட்சியில் நிலைமை இருக்கிறது. சத்திய தலைவர் அந்த கட்சிக்குள்ள யாரும் இல்லை. அஷ்ரபுக்கு பிறகு இல்லை. கல்முனை தேர்தல் தொகுதியை நாங்கள் தோற்கடித்து ஹக்கீம் காங்கிரஸை வெளியேற்றுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். கட்சியுடைய செயலாளர் நாயகம், கட்சியுடைய பொருளாளர், கட்சியுடைய சர்வதேச விடயங்களுக்கான பணிப்பாளர், கட்சியுடைய மத்திய குழுவுடைய மாவட்ட மத்திய குழுவுடைய செயலாளர் என்று கட்சியுடைய அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக குவிக்கப்பட்டிருக்கின்ற இடமாக கல்முனை தேர்தல் தொகுதி இருக்கின்றது. இவ்வாறு இருக்கத்தக்கதாக மறைந்த மருவும் கட்சியுடைய தவிசாளர், கட்சியுடைய பிரதி தலைவர் என்று 2 வேக்கன்கள் இன்னும் நிரப்பப்படாத பட்சத்தில் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அந்த பதவிகளும் கல்முனை தேர்தல் தான் இருக்கின்றது. இவர்களை வைத்துக் கொண்டு உங்களால் இந்த அதிகார மையத்தை எல்லாம் தாண்டி உங்களால் வெல்ல முடியும். என்னை பொறுத்த மட்டிலே இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில் என்னென்றா, ஹரிஸ் என்கிறவர் கல்முனையில் இறங்கினால் இவர்கள் உயர்பீடத்தில் இருக்கிற 93 உறுப்பினர்களை கல்முனையில் கொண்டு குமித்தாலும் வெல்ல முடியாது என்பதை இந்த இடத்துக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஹரிஸுடைய பக்கபலமாக நாங்கள் ஒரு கட்சி என்ற அடிப்படை அவரை சேர்ந்து போகிறது தயாராக இருக்கிறோம். எதிர்ப்போம்.
அவரோட கூட்டு சேர்ந்தால் அவரை எதிர்ப்போம் நாங்கள். அவரோடு கூட்டு இப்போ எம்பியாக முன்னாள் எம்பியாக பைசா காசு அதாவது மன்சூர் முன்னாள் இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு கூட்டங்கள்லேயே இவங்க ஆளாக்கி பேசலாம். இன்னொரு சரி, என்ன சொல்கிற 3 உறுப்பினர்கள் என்ன சொல்கிற 3 உறுப்பினர்கள் மொத்த வாக்கை அவர்களுக்கு விழுந்த மொத்த வாக்கை கால்குலேட் பண்ணினாலும் ஹரிஷை பீட் பண்ணிடலாம். வெயிட் I'll tell you. கொஞ்சம் இருங்க. மொத்த வாக்கை கூட்டினாலும் ஹரிஷ் அவங்களை தோக்கடிக்க முடியாது. அந்த வாக்கை அந்த வேட்பாளர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஹரிஷை வெளியாக்கினார். ஏனென்றால் அவர்களுக்கு வெல்ல முடியாது. அது ஒரு ஆள் வரலாம் என்ற திட்டமிட்டு தான் ஹரிஷை தோக்கடித்தார்கள். ஹரிஷில் பல பிழைகள் இருக்கின்றன. ஆனால் உண்மையை பேச வேண்டிய விடயத்தில் உண்மையை பேச வேண்டியிருக்கிறது. ராக்கிலி அடி, அந்த அடி, இந்த அடி எல்லாம் இல்லை. இவர்களை வெளியேற்றும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். சம்பந்தரை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? வாக்கு இங்கே இருக்கிறது. தற்போது மாயர் 9 வட்டாரங்களை வென்றிருக்கிறார். அதை விட உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? இதை பற்றி மன்சூர் என்ன இருக்குது? அங்கே ஒன்றும் இல்லை. ஆளாளுக்கு முரண்பாடு அல்ல. உங்களுக்கு மிச்சம் தெளிவாக தெரியணும், இது ஆளாள் முரண்பாடு அல்ல. இந்த தலைமை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது. அவருடைய ஒன்று கூடல். அவர் என்னண்டா என்னை பொருளாளராக தெரிவு செய்ய போகிறார்கள் என்றால் ஒரு SMS போகும், எதுங்கள் என்று. எனக்கு எதிர்ப்பானவர்களிடம் SMS போகும், இவரை எதுங்கள் என்று. உயர்விடத்தில் அவருடைய பழக்கம். அவர் நிறைய போனதோ இங்கே வட்டாரம் ஒன்று இருக்கு. இந்த வட்டாரத்துடன் கத்திரவ தெரிகிறான். அவர் SMS பண்ணுவார், இவருக்கு எதுங்கோ உயர்விடத்தில். அது அவருடைய வலிமையான பழக்கம். அங்கே யாருமே உயர்படத்திலே மிச்சமாக பேசுவதில்லை. முரண்பாட்டுக்கு காரணம் தலைமை. அவருடைய சூழ்ச்சி. அவருக்கு எப்படின்னா சேர்ந்து போனால் அவருக்கு வாழ முடியாது. அவருக்கு தலைமை ஆப்ரேட் பண்ண இயலாது. இந்த போன முறை ஃபைசல் காசிம் திட்டமிட்டு தோக்கடிக்கப்பட்டார். அத்தனை இடங்களிலும் ஃபோனை கொடுத்து இவருக்கு மட்டும்தான் பண்ணணும், இவருக்கு மட்டும்தான் வெட்டணுமா, இவருக்கு மட்டும்தான் வெட்டணும். அவர் பேச மாட்டார், வேறு ஆளில் ஃபோனில் தான் கொடுப்பாங்க. அதே மட்டும் தோக்கடி வச்சேன். நான் தான் கேட்டேன், அநியாயம். அவன் ஃபைசல் காசிம் தேர்தல் கேட்கலான்னு ஓடி போய் படுத்தவனை கொண்டாந்து வா நீ வெள்ளு வாங்கிட்டு கூட்டிக்க தோக்கடிக்க வச்சு, அவனை காசையும் செலவழிக்க வச்சு, அவனை தோக்கடிக்க வச்சு. இதுதான் உண்மையான நிலைமை. அவருக்கு எப்படி இந்த ஹரிஷை தோக்கடிக்கணும், ஹரிஷிக்கு ஃபைசலை தோக்கடிக்கணும். கடைசியாக 2 பேரும் தோல்வி. அதனால் அந்த கட்சியுடைய தலைவர்னு சொல்கிறவருக்கு அந்த 20 அவரே கையோத்தை சொல்லி போட்டு 20 கட்சி அந்த 20 இந்த 3 பேரையும் இல்லாமல் ஆக்கணும். 3 பேரும் விட்டுப்பேன். தௌஃபிக் இல்லை, ஹரிஷ் இல்லை, ஃபைசல் இல்லை. இதான் உண்மையான விட. ஹக்கீம் காங்கிரஸ் கண்டி மாவட்டத்தில் தனித்து களமிறங்கி இருந்தது. உங்கள் பார்வையின்படி ஹக்கீம் காங்கிரஸ் தனித்து களமிறங்கி இருந்தது. மொத்தமாக கண்டி மாவட்டத்தில் பெற்ற வாக்குகள் 16,501 வாக்குகள் மட்டும்தான். அப்படியெல்லாம் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய வாக்காகத்தான் அந்த வாக்கை நாங்கள் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை விட நீங்கள் மேலே சொன்னவர்களுடைய வாக்கு இங்கு அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறாயும் தேசிய ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய ஊடக பிரிவுகள் பகிரங்கமாக தெரிவித்து வருகின்றார்கள். அம்பாறைக்கு வெளியாளர்கள் பெற்ற ஆசனங்கள் கூட மிக குறைவாகவே இருக்கின்றது. ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் 16,501 வாக்குகள் மாத்திரமே கண்டியில் பெற்றிருக்கின்றனர். அப்படியாயின் அவருடைய சொந்த இடத்திலே அவருடைய தோல்வி ஏற்பட்டுள்ளதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? சொந்த இடத்தில் அவர் தோல்வி பெற்றிருக்கிறார் என்பது நான் இப்போ உணரவில்லை. அவருடைய பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோற்றுவிட்டார். அந்த வாக்கு அவருடைய வாக்கு அல்ல, அந்த வாக்கு எஸ்ஜேபியுடைய வாக்கு. அவருக்கு 5,000 வாக்கும் கூட அவருக்கு தனிப்பட்ட வாக்கு இல்லை. அங்கே இந்த முறை நடைபெற்ற வாக்குகள் முஸ்லீம் காங்கிரஸிலே கேட்பதற்கு எவரும் ஏலா என்று சொல்லிட்டார்கள். அதனால் தராசியிலே போட்டி விட்டார். அவருடைய மச்சான் நைமுல்லாவுடைய கட்சியிலே போட்டி விட்டார். நைமுல்லாவிடம் கூறினோம் இந்த கட்சியோடு சேர்ந்து போக வேணாம் என்று, உங்களுக்கு கூடுதலான உறுப்பினர்கள் வரும் என்று. ஆனால் அவர்கள் குடும்ப உறுப்பினர் அடிப்படையில் இப்போ சேர்ந்தார்கள். அதனால் அவருக்கும் மெம்பர்ஸ் குறைஞ்சிருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட மெம்பர்ஸும் குறைஞ்சிருக்கிறார்கள். அவருக்கு இல்லை என்றால் தராசிக்கு நல்ல ஒரு எழுச்சி இருந்தது. இவரோடு சேர்ந்த பிறகு அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வது தயாரில்லை. இவரோடு டீல் இருப்பதாக மக்கள் நிறைய பேசினார்கள். ஒரு தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் யாருக்கு வழங்கப்பட வேண்டும்? அது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, வேறு அவருக்கு போ இல்லை நடில் அதை பதவியை விலங்கி போட்டு இப்போ உள்ளூராட்சி மன்றத்துக்கு
ஆனால் அதே நேரம் உங்களோட நல்ல நண்பர் முன்னாள் மேயர் சிராஸ் மீராசாமி ஒரு கட்சியோடு அவ்வளவு அரசியலோடு நெருக்கமில்லாத ஒரு தன்மையில் இருப்பதாக தெரிகிறது. ஒரு சில மாதங்களாக சொந்த ஊர் சாய்ந்து மதிக்கும் அவர் வருகை தரவில்லை. ஒரு நல்ல நண்பர் என்ற அடிப்படையிலே தேசிய முஸ்லிம் காங்கிரஸுடைய அந்த தேசிய பட்டியல் சிராஸ் மீரா சாஹிப்புக்கு வழங்கப்பட வேண்டுமா அல்லது எந்த பிரதேசத்துக்கு அது வழங்கப்பட வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா பகலையில் கனவு காண்றண்டு இதெல்லாம் பகலையில் கனவுகள். நாங்கள் ராவையில் தான் கனவு காண்றது. பகல் கனவை விட்டு போட்டு நைட் கனவை பற்றி யோசிப்போம். நைட் கனவு என்னென்னா அந்த தேசிய பட்டியல் ஏறாவூருக்கு போகும். ஃபுல் ஸ்டாப். சிராஸ் மீரா சாஹிப்புக்கு துருக்கியிலிருந்து எம்பி கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கிறாராம் ஹக்கீம். வந்த பிறகு அவர்கள் எல்லோரும் கேட்ட எல்லோருக்கும் கொடுக்கப்படும். அவருக்கு கொடுத்த எனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு கொடுத்த எனக்கு என்ன? அது கொடுப்படாது. எப்போ கொடுக்குற? எப்போ கொடு? அப்போ வாங்கி காட்ட சொல்லுங்களேன். அவருக்கு அது கிடைக்கும், கவலைப்பட தேவை. கடந்த கால உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தோல்வி அடைவதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முஸ்லீம் சகோதரர்கள் சில பேர் கைது செய்தது ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது. கடந்த காலத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கூட பிரச்சாரங்களில் அதை முன்னிலைப்படுத்திய ஜனாதிபதியாக வந்திருந்தார். ஆனால் அவரது ஆட்சி காலத்தில் இந்த சட்டத்தை மேம்படுத்தி பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்காக வேண்டி இந்த வாக்குச்சரிவு அந்த ஆதரவு இருந்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மதம் சார்ந்த ஒருவரை கைது செய்து அதுக்கு பிறகு பிடிஐ எங்களை கைது செய்து விடுதலை செய்தார்கள். இதற்காகத்தான் இந்த வாக்கு குறைந்திருப்பது என்பது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. ஏனென்றால் பல அரசாங்கங்கள் எங்களுடைய பல உறுப்பினர்களை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற விடயம் என்னென்றால் அவரை கைது செய்தார்கள், அவர்களுடைய மனநிலை மாற்றம் உண்டு இருந்தது, அவரை நாங்கள் வாட்ச் பண்ணினோம், அதன் பிறகு விடுதலை செய்தோம் என்ற அறிக்கையை கூறியிருக்கிறார்கள். நல்ல விடயம். அதற்காகத்தான் இவர்களுக்கு வீழ்ச்சி என்பது கூறுகிற விடயமும் இவர்கள் இந்த சுவர்க்கவாதி உறுப்பினர்கள் இவர்கள் மோசம், இவர்கள் எல்லோரும் சுவர்க்கவாதி என்ற அடிப்படையில் பார்க்க முடியாது. அவர்களை எங்களுடைய கட்சி இந்த என்ன சொல்கிற காங்கிரஸ் கட்சியை எடுத்து பார்த்தால் என்பிபி என்கிற கட்சி 1000க்கு 2000 மடங்கு தரம் என்று தான் நான் இந்த இடத்தை கூற வேண்டும். ஆகையினால் இந்த எதிர்வருகிற சபைகள் ஆட்சி அமைப்பதற்கு என்பிபிக்கு கட்டாயம் அந்த கட்சியில் வென்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவளித்து அந்த சபைகளை ஃபோம் பண்ணுறதுக்குரிய விளக்கங்களை செய்து கொடுக்க வேண்டும். என்றால் அரசாங்கத்தில் தான் நாங்கள் எதையும் பெற முடியும். அரசாங்கத்தில் தான் நாங்கள் எதையும் பெற முடியும். அரசாங்கம் இல்லாமல் இந்த காங்கிரஸால் என்ன செய்ய முடியும்? இப்போது இவர்கள் எப்போ சேர்ப்பான்னு ஓடி தர்றார்கள், அவர்கள் சேர்க்க மாட்டார்கள். யாரை சேர்த்தாலும் இவங்களை சேர்க்கறதுக்கு அவனுக்கு ரெடி இல்லை. பல இடத்துல பேசி பார்க்குறாங்க, இவங்களை சேர்க்கறதுக்கு ரெடி இல்லை. ஏண்டா இவங்க மொத்த வியாபாரின்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையினால் என்பிபி கட்சிக்கு அவர்களுடைய சபைகள் ஆட்சி அமைப்பதற்கு அத்தனை உறுப்பினர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கேட்குறேன். இதில் நீங்கள் இப்போ என்பிபிக்கு மற்ற கட்சிகள் ஆதரவு ஆட்சி கொண்டு வந்து இப்போ நம்மளோட பகுதிகளில் என்பிபி சீட் எடுத்துக்கிட்டு ஆனால் மற்ற கட்சி இப்போ இங்கே இருக்கிற என்பிபி அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் ஒரு வேண்டுகோளை என்னை பொறுத்த மட்டிலே இந்த முஸ்லீம் காங்கிரஸ் சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற காங்கிரஸை இந்த மாகாணத்திலும் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதற்காக எந்த கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கணுமோ அதுக்குரிய வேலையை இந்த உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். என்பிபி ஆட்சி அமைக்க முடியாத இடத்தில் இந்த காங்கிரஸ் இல்லாத உறுப்பினர்களை அவர்கள் சேர்ந்து ஆட்சி செய்ய முடியும். அதே போல் அக்கரைப்பற்றிலே அத்தாவுல்லாவுக்கு குறை இருந்தால் என்பிபி ஆட்சியை கொடுக்க முடியும். அதே போல் முஷர்ரப்பும் நான் கூறியிருக்கிறோம். முஷர்ரப் அவர்கள் காங்கிரஸோடு சேர்த்து ஆட்சி செய்தால் அடுத்த தேர்தலில் ஒரு வட்டாரம் கூட அவர் வெல்ல முடியாது. ஆகையினால் அவர் என்பிபி எடுக்க முடியும், வேறு உறுப்பினர்களை சேர்த்து ஆட்சி அமைக்க முடியும். அதை நேற்று நான் அவருக்கு ஃபேஸ்புக்லேயும் எழுதியிருந்தேன். அவர் முஸ்லீம் காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க சென்றால் அடுத்த முறை ஒரு வட்டாரம் வெல்ல மாட்டார். அவர் பேசுகிறார் என்ற கதைகள் அடிபடுகிறது. ஆனால் அவர் தற்கொலை
இக்கு சமமான விடயத்தை அவர் செய்ய போகிறார். தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார். ஆம், தற்கொலை செய்ய அவரே முயற்சிக்கிறார். ஏனென்றால் மக்கள் முஸ்லீம் காங்கிரஸிலே இருக்கிற வெறுப்பினால் ஏசிஎம்சிக்கு வாக்களித்திருக்கிறது, என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறது, என்சி நேஷனல் காங்கிரஸுக்கு அதாவுள்ள கட்சிக்கு வாக்களிச்சிருக்கு, முஷர்ரஃபுக்கு வாக்களிச்சிருக்கு, இதையும் யூஎன்பிக்கு வாக்களிச்சிருக்கு, எஸ்டிபிக்கு வாக்களிச்சிருக்கு. இவர்கள் போய் முஸ்லீம் காங்கிரஸோடு கூட்டமைச்சார்கள் என்றால் அவர்கள் செய்கிற தற்கொலை அடுத்த தேர்தலில் ஒரு வட்டாரம் கூட முஷர்ரஃபுக்கு வெல்ல முடியாது. அதை நான் மிகவும் தெளிவாக சொல்லுவேன். கடைசி கேள்வி, தேசிய மக்கள் சக்தி அதுக்கு பொறுப்பான விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கார், கடந்த கால தேர்தலில் வடக்கில் தோல்வி அடைகிறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கிழக்கில் தோல்வி அடைகிறதுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் தேவையற்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டதால் தான் அந்த வாக்கு சேவை ஏற்பட்டு சொல்லியிருக்கார். அதில் வடக்கில் சாராயமும் அரிசி பைப்பும் கொடுத்து எங்களை தோற்கடிக்கிறாங்க, கிழக்கு மாகாணத்தில் தேவையில்லாத சில பிரச்சாரங்களை மேற்கொண்டு எங்களை தோற்கடித்தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? நான் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்ற உறுப்பினரின் அடிப்படையில் விமல் ரட்நாயக்கட கருத்துக்கு நான் ஒன்றுபடுகிறேன். இவர்களுடைய விஷம பிரச்சாரம்தான் அவர்களை தோற்கடித்தது. அவர்கள் காலத்துக்கு காலம் ஒரு பிரச்சாரங்களை கையில் எடுப்பார்கள், சமூகத்துக்காக அல்ல, அவர்களுடைய வியாபாரத்துக்காக. அதுதான் உண்மையான கருத்து. விமல் ரட்நாயக்கட கருத்து கிழக்கு மாகாணத்திலே கூறுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விமல் ரட்நாயக்க என்பவர் கூறுகிற அத்தனை கருத்துகளும் எடுபடுகிறது. விமல் ரட்நாயக்க மிகவும் தெளிவாக கூறுகிறார், பலஸ்தீனத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று. உங்களுக்கு முஸ்லீம் என்ற அடிப்படையில் என்ன வேணும்? பலஸ்தீன தூதுவரை அழைத்து பேசியிருக்கிறார். தனிய அதிகாரம் கொடுக்க வேண்டும், தனிநாடு கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே இது நாட்டுக்கு நாடு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் ஒப்பந்தம் இருக்கி, ராஜதந்திர பிரச்சனைகளில் எல்லாம் ஒரு லிங்கில் இருக்கிறது. ஆகையினால் அதை ஒரு டெக்னிக்காக தான் கொண்டு போகணும், சும்மா எடுத்தா போல செய்ய முடியாது. ஆகையினால் அது விமல் ரட்நாயக்க கிழக்குமான சம்பந்தத்தை இந்த பிரச்சாரம் சம்பந்தமாக பேசியிருக்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது அம்பாறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி தோற்கடிப்பதற்கு அரிசி பேக்கரும் மாடத்து பங்கு போட்டு வந்த காரணம் இப்போ பயிரங்கம் மட்டும் அப்படி இல்லை. என்னை பொறுத்த மட்டிலே தேசிய மக்கள் சக்தியுடைய பொலிசி என்னவென்றால் பணம் காசு எதுவும் குடிக்க முடியாது. ஆதம்பாவா பாராளுமன்ற தேர்தலிலே என்னை அழைக்க வந்தார். இவர வீட்டுக்கு தான் வந்தார் என்னை அழைப்பதற்கு. அவருடைய முதல் பிரச்சாரம், அவர் முதல் கதை என்னவென்றால், ஏயாக்கான் செலவழிக்க வேணான்னு சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், வேலை செய்ய சொல்லுங்கள். உண்மையாக அவர்கள் செலவழிப்பதில்லை, காசு அரிசி பேக் சாராயமாக கொடுப்பதில்லை. ஆனால் பழைய கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருந்தன, அதெல்லாம் மாறி வருகிறது. அதனால் எங்களுக்கு செலவுகள் மிகவும் குறைய வரும். உண்மையிலேயே என்பிபி உறுப்பினர்கள் ஒரு தேர்தல் கேட்பதற்கு அவர்கள் நான் நினைக்கவில்லை அவர்கள் சல்லி தேவைப்படுகிறேன் என்று, நான் நினைக்கவில்லை ஆதம்பாவா எம்பியாவதுக்கு செலவழித்தார் என்று. அப்போ அதனால் நல்ல ஒரு சிஸ்டம் சேஞ்சு கொண்டு போகிறார்கள். 5 வருடம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம், 4.5 வருடத்துக்கு பிறகு நம்ம யோசிப்போம். மாகாண சபை தேர்தல் வருகிற போது நாங்கள் ஹரிஸ் அணியோடு சேர்ந்து ஒரு சில ஏற்பாடுகளை செய்வோம் ஒழிய எனக்கு அந்த களத்தில் குதிப்பதற்குரிய எண்ணம் எனக்கு கிடையாது. நான் ஐக்கிய மக்கள் சார்பாக ஒரு சில ஒப்பந்தங்களை பண்ணிக்கொண்டு அவர்களோடு வேலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிற ஒழிய நான் கல்முனை முனிசிபல் கவுன்சிலே மேயராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அரசு செய்து கொண்டிருக்கிறவர். இறைவன் அமைத்தால் அது கிடைத்தால் நான் செய்து காட்டுவேன் என்பதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கம். மக்களுக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், காலாகாலமாக இந்த முஸ்லீம் காங்கிரஸ் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறது. சம்மாந்துறை மிகவும் அழகாக சிந்தித்து மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். அக்கறை பற்றி அழகாக சிந்தித்து முஸ்லீம் காங்கிரஸை இல்லாமலாக்கியிருக்கிறார்கள். 2 சபை, மாநகர சபை, பிரதேச சபை. அதே போல் பொத்திவில் அந்த ஊர் மண்ணின் ஒரு உறுப்பினரோடு பொத்திவில் சாய்ந்து விட்டது. அதே போல் இந்த ஊர் சாய்ந்திருக்கிறது. அதே போல் கல்முனை மக்கள் சமாந்தரம் தான் மிகவும் கூடுதலாக மாறி இருக்கிறது. அதே போல் கல்முனை மக்கள், சாய்ந்தமருது மக்கள் இந்த கட்சி ஓரங்கட்டி விட்டு 2 ஊரும் ஒன்றுபட்டு ஒரு தலைமையின் கீழ் இந்த 2 ஊரையும் ஒத்துமையாக்கி இந்த சதிகார கும்பலை இந்த இடத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்களிடம் தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன்.